உடன்படிக்கையின் கற்பலகை என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே அடிமை பிரசங்கிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். அப்படியே நான் சித்தீம் மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளைகளும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருந்தது. தேவன் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்து 10 கற்பனையை மோசேயினிடத்திலே அவர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கற்பனையை மீறின போது வனாந்தரத்திலே மோசே அந்த கற்பனையினுடைய கல்லினால் செய்த அந்த பலகையை கோபத்திலே உடைத்து போட்டார். சிறிது நாட்கள் கழித்த பிறகு என் தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, முன்னாடி இருந்தது போல ஒரு 2 பலகையை நீ உருவாக்கிக்கொள், அதை எடுத்துக்கொண்டு நீ சீனாய் மலைக்கு நீ வா, என்னுடைய கரத்தினாலே அந்த பலகையில் 10 கற்பனையை நான் எழுதுவேன், அதை நீ உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மிக பத்திரமாக அதை வைக்க வேண்டும் என்று மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். உடனே மோசே 2 பலகைகளை இழைத்துக் கொண்டு சீனாய் மலைக்கு ஏறி போனான். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கைப்பட அந்த பலகையிலே 10 கற்பனையை அவர் எழுதி மோசேயினிடத்திலே அவர் கொடுத்தார். மோசேயினிடத்திலே கொடுத்த அந்த பலகையை மோசே கீழே கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அதை பத்திரமாக அதை வைத்தான் என்று நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு இருந்தது. கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தது. இவைகளை குறித்து விவரமாக பேசுவதற்கு இப்பொழுது சமயமில்லை, இப்பொழுது எனக்கு சமயமில்லை என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, 2ஆம் திரை இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம். என் அன்புக்குரியவர்களே,
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய சரீரம். அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அது ஜீவன், பரிசுத்த ஆவி, ஆரோருடைய தளிர்த்த கோல், ஜீவனை பெற்று உயிர்த்தெழுந்து வருவது. மூன்றாவது உடன்படிக்கையின் கற்பலகை அங்கே வைக்கப்பட்டிருந்தது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் உடன்படிக்கை என்றால் நாம் ஒப்பந்தம் பண்றோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை அவர் ஏற்படுத்தினார், ஒரு உடன்பாட்டை அவர் ஏற்படுத்தினார். அந்த ஒப்பந்தம் எப்படி இருந்தது என்றால் கற்பலகையாக இருந்தது, 10 கற்பனைகளாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, 10 கற்பனை என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் கிறிஸ்து. அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் வார்த்தையாக இருந்து அங்கே அவர் ஒரு ஒப்பந்தத்தை அவர் ஏற்படுத்தினார் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் 2 விதமான உடன்படிக்கை அங்கே தேவன் செய்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 19:20. கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடிமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். யாத்திராகமம் 24:12 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். என் அன்புக்குரிய என் தேவஜனமே, அந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுகிறது பாருங்கள். ஒரு 10 கற்பனையை மோசேயினிடத்திலே என் தேவன் கொடுத்து, அந்த கற்பனை தான் உடன்படிக்கை, ஒப்பந்தம். இந்த கற்பனையை நிறைவேற்றினால் அல்லது இந்த கற்பனையை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், கற்பனை என்றால் அது கிறிஸ்து, வார்த்தை. அப்ப வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிந்து நிறைவேற்றினால் உங்களை நான் இப்படியெல்லாம் வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நிறைவேற்றாவிட்டால் நம்ம 2 பேருக்கு இருக்கிற ஒப்பந்தம் முறிந்து விட்டது, நீங்க என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அங்கே பகிரங்கமாக அங்கே அவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, என் தேவன் கொடுத்த முதலாவது உடன்படிக்கை 10 கற்பனையினால் உண்டான ஒரு உடன்படிக்கை. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 19:3 முதல். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும், நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும், இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது, இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து, கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் என்னிடத்தில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வார்த்தையை கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கை 10 கற்பனையை நீங்கள் கைக்கொள்வீர்களானால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த பந்தமாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே
சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். முதலாவது உடன்படிக்கையை குறித்து உங்க மத்தியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன் மோசேயை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். சீனாய் மலைக்கு அழைத்து சொல்லுகிறார், நீ யாக்கோபு சந்ததியினிடத்திலே நீ சொல்ல வேண்டிய காரியம், நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே நீ சொல்ல வேண்டிய காரியம். யார் யாக்கோபு சந்ததி, யார் இஸ்ரவேல் கோத்திரம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு மனுஷன் யாராலும் அபிஷேகம் பெற்றிருந்தால் அவன் யாக்கோபுடைய சந்ததி, இஸ்ரவேல் கோத்திரத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவை தரித்திருந்தால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் வம்சம், எபிரேய வம்சம் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. சரி, தேவன் மோசனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் போய் சொல், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தை என்பது கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையை ஒரு மனுஷன் பின்பற்றி விட்டால், ஒரு மனுஷன் அதை நிறைவேற்றி விட்டால், அவர்கள் ஏசப்பா பார்வையில விலையேறப்பட்ட கற்களாய், விலையேறப்பட்ட அவன் பொன்னு வெள்ளியாய் என் கர்த்தர் உருவாக்குவதோடு மாத்திரமல்லாமல் அவர்களே ராஜாக்கள். என் அன்புக்குரியவர்களே, பொன்னு என்றால் பரிசுத்தம், விலையேறப்பட்ட கற்கள் என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு தனித்துவமான வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, இயேசுவுக்காக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை, மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் என் தேவன் இங்கே சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வார்த்தையின்படி நட. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் நீ என்னுடைய சொந்த பந்தம், நீதய சொத்து, நீதய விலையேறப்பட்ட கற்கள், நீதான் பசும் பொன். அது மாத்திரமல்ல, நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் ஆசாரியர்கள் என்று என் தேவன் அங்கே திருவிழம் பற்றினார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு மனுஷன் பெறணும். பரலோக ஆசீர்வாதத்தையும் பெறணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறணும். ஏசப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, முதல் அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பார். உன்னை ஒரு பொன்னாக உருவாக்குவார், ஒரு பரிசுத்த மனிதராய் இந்த உலகத்தில் உருவாக்குவார். விலையேறப்பட்ட கல்லாய் உங்களை என் தேவன் உருவாக்குவார். அதைத் தொடர்ந்து ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், ராஜாக்கள் என்றால் ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளைகள், புதிய எருசலேம் 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே பிரவேசித்து ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளைகள். ஆசாரியர்கள் என்றால் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாய் என் கர்த்தர் மாற்றுவார். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது என் தேவன் சொன்னார், நீ என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தையின்படி நீ நடந்தால் நான் உன்னை இந்த பூமியில எப்படி வைப்பேன் தெரியுமா சொல்றேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக நான் உன்னை வைப்பேன். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மலட்டு கற்பமே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏதாவது நம்ம கீழ்ப்படியாமல் நாம் இருப்போம் என்றால், அதன்படி நடக்காமல் இருப்போம் என்றால் உங்களை சரி பண்ணிடுங்க. ஏசப்ப வார்த்தை பொய்யான வார்த்தை அல்ல, சொல்லிட்டு செய்யாத தேவன் அல்ல. உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன், உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிப்பேன், உன் மாட்டு கனி ஆசீர்வதிப்பேன், உன் ஆடுகளின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த 5வது வசனத்துக்கு வரங்க. உன் கூடையும் மாப்பு செய்கிறவன் தொட்டியும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆகார விஷயத்துல எந்த ஒரு குறைவும் இருக்காது. அடுத்து 6வது வசனத்துக்காரங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புவன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி அவர் என்ன செய்வார் சொல்லுங்க? ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு எதிரே புறப்பட்டு போவார்கள். கரங்க தட்டி. வாழ்க்கையில தோல்வி இருக்காது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது அவர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். வார்த்தை புரிஞ்சுடுங்க. பரிசுத்த ஜாதியாய் என் கர்த்தர் உங்களை அவர் வைப்பார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு என்ன செய்வாங்க? கொஞ்சம் வாங்கி கையில தட்டுறீங்களா? இயேசு அவங்க கூட இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இயேசு என்றால் வார்த்தை. வார்த்தை என்ன வார்த்தை? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தெய்வம் வேண்டாம். அடுத்தல சொல்றாங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவளை சேவிக்க வேண்டாம், அவளை நமஸ்கரிக்க வேண்டாம். என்ன சொல்றாரு? விக்கிரகத்தை கும்பிடாத, விபச்சாரம் பண்ணாத, களவு செய்யாத, கொலை செய்யாத, இச்சிக்காத என் அன்புக்குரிய தேவஜனமே. இதுதான் வார்த்தை, இதுதான் கிறிஸ்து, இதுதான் கற்பனை. இந்த கற்பனையின்படி நடந்தால், இந்த கற்பனைக்கு நீ கீழ்ப்படிந்தால் களஞ்சி ஆசீர்வதிக்கப்படும், கற்பத்தின் ஆசீர்வதிக்கப்படும், மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், போக்கையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவா கூட இருக்கிறார் என்று எல்லாரும் அதை கண்டு பயப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, உனக்கு எதிராய் சத்துருக்கள் வருவார்கள். 7 வழியாய் அவர்கள் புறப்பட்டு போவார்கள் கைகளை தட்டி. 13வது வசனத்துக்கு வாங்க. நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்று நான் உனக்கு விதிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். நீ கீழாக்காமல் நீ மேலாவா. கொஞ்சம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய என் தேவஜனமே, இஸ்ரவேலே கேள். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்கின்ற பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரே தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் நீ சேவிப்பாயானால் உன் வாழ்க்கையில நீ வாழா இருக்க மாட்ட. நீ மேலாயிருப்பாய். 15வது வசனத்துக்கு வாங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப அவர் என்ன சொல்றார்?
அந்த முதலாவது உடன்படிக்கையில வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், கற்பனைக்கு கீழ்ப்படியாவிட்டால், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு சாபமாக முடியும் என்று என் தேவன் சொல்லுகிறார். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். மாப்பு செய்கிறவன் தொட்டி சபிக்கப்பட்டிருக்கும், உன் கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி மாடுகளின் பெருக்கும், ஆடுகளின் மந்தை சபிக்கப்பட்டிருக்கும், வருகையிலும் போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என் அன்புக்குரியவர்களே, 21வது வசனத்துக்கு பாருங்க. நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மலமாக்க மட்டும் கொள்ளை நோய் இவனை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். ஆமா, இயேசுவை தவிர இன்னொரு தெய்வத்தை நீங்க நோக்கி பார்க்காதுங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரே ஒரு தேவன், அவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரியவர்களே, உடன்படிக்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் சர்வ வல்லமுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், என் கற்பனைக்கு கீழ்ப்படியணும். என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் நீ எனக்கு சொந்த பந்தமாய் இருப்பாய். என் கற்பனைக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்குவேன். அது மாத்திரம் அல்ல, நீ என் கற்பனைக்கு நீ கீழ்ப்படிந்திருந்தால் உனக்கு திரளான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைப்பேன். சகல ஜனங்களை பார்க்கலும், சகல ஜாதிகளை பார்க்கலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நான் உன்னை வாளாக்க மாட்டேன், நான் உன்னை தலையாக வைப்பேன். நீ கீழாக இருக்க மாட்டாய், நீ மேலாய் இருப்பாய். கொஞ்சம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவஜனமே, நம்ம இன்னைக்கு இருக்கிறது தான் சபை நினைச்சிடாதீங்க. மோசே காலத்திலே 6 லட்சம் புருஷர்களை என் கர்த்தர் கொடுத்து ஒரு பெரிய சபையாக வைத்தார். பூமியில் அது மிகப்பெரிய ஒரு சபை. அந்த சபையில போய் இந்த 10 கற்பனை நீ உபதேசம் பண்ணும் என்று சொல்லி என் தேவன் அங்கே மோசே அனுப்பி வைக்கிறார். இந்த கற்பனைகளை உன் ஜனங்கள் கேட்டுட்டாங்க, இந்த கற்பனையின்படி உன் ஜனங்கள் நடந்துட்டாங்கன்னா அவங்க பூமியில சகல ஜாதிகளை பார்க்கிறது, அவங்க மேன்மையாக இருப்பாங்க. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 24:3. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். வார்த்தை நல்லா கவனிச்சிடுங்க. மோசே அவன் சபையை கூட்டுறான். சபை கூடுவது சனிக்கிழமை. சனிக்கிழமை ஓய்வு நாள். இன்று வாரத்தின் முதல் நாள், மறந்து போடாது. சபையை கூட்டிட்டு இவன் 10 கற்பனையை சபையில் அறிவிக்கிறான். 6 லட்சம் பேர் சத்தம் போட்டு சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்கு தந்த கற்பனையின்படி நாங்க நிற்போம். மோசே செய்த அந்த ஆராதனை இந்த காலத்துல எந்த ஆராதனைக்கு ஒப்பா இருக்கிறது? மோசே என்ன சொன்னான்? இஸ்ரவேல் ஜனங்களே கேள், உன் தேவராகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்யணும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதற்கு உண்டான விக்கிரகத்தை ஆகிலும் சொருபத்தை ஆகிலும் நீ உண்டாக்க கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இந்த காலத்துல எந்த சபை இதற்கு ஒப்பனையாயிருக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய 99% சபையில இன்னைக்கு இந்த ஆராதனை தான் நடக்குது. அன்னைக்கு மோசே என்ன ஆராதனை பண்ணனானா, என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்தாபன சபைகள் இந்த மோசே சொன்ன, என் அன்புக்குரிய தேவச்சனமே, இந்த கற்பனைகளையே சொல்லி ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அதுல இருந்துதான் இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, மோசே சொல்றான், 10 கற்பனையை சபையில வாசிக்கிறான். ரொம்ப கடந்து கத்துறாங்க. வார்த்தை அப்படியே கீழ்ப்படியும் என்று சொன்னார்கள். யாத்திராகமம் 24:7 வசனத்தை வாசிக்க கேட்போம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படியே நாங்க கேட்போம், அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்ன அந்த சபையார், மோசேயும் அவனோடு கூட இருந்த 6 லட்சம் பேரும் இருந்த அந்த சபையார் என்ன செய்தார்கள் என்றால், கன்றுக்குட்டியை தனக்கு தெரிந்து கொண்டு வார்த்தையாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து போட்டு, வார்த்தையாகிய கிறிஸ்துவை புறத்தள்ளி போட்டு, வாய் பேசாத ஒரு கன்றுக்குட்டினுடைய ஒரு உருவத்தை, விக்கிரகத்தை அவர்கள் செய்து
இந்த கன்றுக்குட்டியே எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த எங்கள் தேவன் என்று சொன்னார்கள். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா பொய்யா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்புக்குரியவன் அதோட விட்டார்களா? வனாந்தரத்தில் விபச்சாரம், வனாந்தரத்தில் இச்சை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, வார்த்தையாகிய கிறிஸ்துவை அவர்கள் முற்றிலுமாய் புறக்கணித்து விட்டு விக்கிரகமாகிய கன்றுக்குட்டியை அவர்கள் தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பரிசுத்த ஜாதியாய் 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்கள், புதிய எருசலேமுக்குள்ளே நித்திய ஆசாரியர்களாய் இருக்க வேண்டிய அந்த பிள்ளைகள் வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33 வசனங்களை வாசிக்க கேட்போம். எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. யோசுவாவும் காலேபும் தவிர ஒருத்தனை கூட நான் உங்களை வழிநடத்தி வந்த அந்த தேசத்துக்குள்ள விடவே மாட்டேன், பிரவேசிக்க நான் வைக்க மாட்டேன். அடுத்த வசனத்தை படிமா. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். பிள்ளைகளை மட்டும் பிரவேசிக்க. நீ வனாந்தரத்துல வந்து குழந்தைகளை பெற்றெடுத்தவர் அவர்கள் மட்டுமே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வைப்பேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள், உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். பாருங்க எவ்வளவு கடினமான வார்த்தை பாருங்க. தொடர்ந்து வாசிமா. அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாகத்தை சுமப்பார்கள். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வார்த்தையாகிய உடன்படிக்கைய நீங்க புறம்ப தள்ளிட்டு உங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை நீங்க ஏற்படுத்திட்டதுனால, ஒரு விக்கிரகத்தை ஏற்படுத்திட்டதுனால, வனாந்தரத்துல பாவத்தை நீங்கள் செய்ததுனால நீங்க எங்க போக முடியாது? கானானுக்குள்ள என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, நீங்க பிரவேசிக்க முடியாது. மோசேதான் 10 கற்பனைய சபையில வாசிக்கிறோம். மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், செங்கடலை பிளந்தவன், வனாந்தரத்தில் அப்பத்தை வரிசிக்க செய்தவன், வனாந்தரத்தில் காடைகளை வரிசிக்க செய்தவன், கையில ஒரு கம்பா வச்சுக்கிட்டு மிகப்பெரிய மிராக்கிளை செய்த மோசையை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், நீ காணாத கண்ணை கொண்டு பார்த்துக்க, நீ அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவ ஜனமே, இஷ்டத்துக்கு நம்ம ஒரு காரியத்தை நாம் செய்வோமே ஆனால், குறிப்பாக விக்கிரகம், உலகத்தில் உள்ள பாவம், இதன் பின்னாடி அலைந்து திரிவோமே ஆனால், என் அன்புக்குரிய தேவஜனமே, பரலோக ராஜ்யம் பறிக்கப்படும். பரலோக ராஜ்யம் நம்மளை விட்டு அங்கே அகற்றப்படும். மோசேக்கே இந்த பாடுனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகும்? என் அன்புக்குரியவர்களே, என் தேவன் நியாயப்பிரமாணமாகிய முதலாவது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அந்த முதலாவது உடன்படிக்கையின் நிமித்தம் கானானுக்குள்ள ஜனங்களை கூட்டி சேர்க்க முடியல. ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள். இதை கண்ட என் தேவன் இரண்டாவது ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர் சொல்றாரு, நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன். பழைய உடன்படிக்கை புறக்கணிச்சுட்டு புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த முதலாம் உடன்படிக்கை மாதிரி அது இருக்காது. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அந்த முதலாவது உடன்படிக்கையில அந்த ஜனங்களால நிற்க முடியலையே. அந்த உடன்படிக்கையின்படி அவர்களால் நடக்க முடியலையே. அவர்கள் அனைவரும் வனாந்தரத்தில் செத்து மடித்தார்களே, ஒருவர் கூட காரானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலையே. ஆனபடியினால் நான் புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்த போகிறேன் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் இரண்டாவது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்த நேர்ந்தது. என்ன அந்த புதிய உடன்படிக்கை? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, முதலாவது உடன்படிக்கையும் கிறிஸ்துவதான். அது வார்த்தையாகிய கிறிஸ்து. ஒருத்தர் நிற்க முடியல, அதை ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ண முடியல. இன்னைக்கு அதே மோசையின் ஊழியத்தை இக்காலத்தில் செய்து கொண்டு வருகிறார்களே, எத்தனை பேர் நிற்க முடியும்? ஒரு ஊழியக்காரர் கூட அதுல நிற்க முடியாது. ஆனபடியினாலே என் தேவன் ஒரு புதிய உடன்படிக்கைக்கு வருகிறார். அந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் இரண்டாம் உடன்படிக்கை, அதுக்கு இன்னொரு பெயர் நித்திய உடன்படிக்கை. அதுதான் முற்றுமுடிய உள்ள ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுத்து நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, அது புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் இயேசுவாகிய என்னை நீங்க நினைச்சுக்கிடுங்க என்று அங்கே இயேசு சொல்லுகிறார். அப்ப புதிய உடன்படிக்கை எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மீது அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இயேசப்ப இரத்தத்தை சரீரத்தை அள்ளி சரீரம் செத்துட்டு, இரத்தத்தை எடுத்ததோட சரீரம் செத்துறது. அங்கே மரணம் ஏற்படுகிறது. மரிச்ச பிறகு அந்த பாத்திரத்தில் ஜீவன், ரத்தம், பரிசுத்த ஆவி. அதை வச்சு அவர் ஒரு ஒப்பந்தம் பண்றாரு. இந்த ஒப்பந்தத்தின்படி அவர் சொல்றாரு, இந்த ஒப்பந்தம் பழைய ஒப்பந்தம் மாதிரி இருக்காது, இதை நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம், இதை ஈஸியா நீங்க பின்பற்றிடலாம். நீங்கள் இதை ஈஸியாய் பின்பற்றி விட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடலாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார். இதுதான் இரண்டாம் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அங்கே மரிக்கிறது. அந்த சரீரத்தை விட்டு ரத்தம் அது வெளியே பிரித்தெடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மரணம், புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதை குறிப்பிடுகிறது? ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதை குறிக்கிறது? ஜீவன், பரிசுத்த ஆவி. வாங்கி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவச்சனம், இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்றால் ஒரு மனுஷன் மறுபடி பிறக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் மறுபடி பிறக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனை பாவத்தை மன்னிக்கிறது. இதான் இயேசுவின் ரத்தம். இரண்டாவது, அந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு மீட்பை தருகிறது.
நமக்கு ஒரு ரட்சிப்பை தருகிறது. பாவத்தில் இருந்த நம்மை மீட்டெடுக்கிறது, சாபத்தில் இருந்த நம்மை அது மீட்டெடுக்கிறது. முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது அது நம்மை மீட்டெடுக்கிறது. கைகளை தட்டி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இரண்டாம் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை மீட்டெடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள் ஜீவனை தருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? புதிய உடன்படிக்கை நம்ம நிறைவேற்றணும்ல, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தானே, மரணம் தானே. இன்னைக்கு எங்க போவீங்க? இயேசுவின் ரத்தத்துக்கு எங்க போவீங்க? எந்த கடையில விற்கிறாங்க? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு எங்க கிடைக்கிறது? அதுவே ஞானஸ்நான தண்ணீர். ஞானஸ்நான தண்ணீர் தான் இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை கொஞ்சம் வாங்கி கைகளை தட்டி கர்த்தரமே கொடுக்குது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நினைச்சுவானே. அவை அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகின்ற போது பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகின்ற போது மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகின்ற போது பரிசுத்த ஆவியாகிய ஜீவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பவுல் எபேசு சபைக்கு வர்றாரு. நீங்க விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க. அப்போஸ்தலர் 19:3 அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் கேட்கிறாரு. பவுல் கேட்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். அப்படியா? யோவான் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்க சொன்னாரே, பாவ மன்னிப்பு சொல்லலையே. நீ கண்ணுக்குட்டியை கும்பிட்ட பாவம் மன்னிக்கப்படாண்டமா? நீ செய்த விபச்சார பாவம் உனக்கு மன்னிக்கப்படாண்டமா? நீ செய்த அசுத்தம் உனக்கு மன்னிக்கப்படாண்டமா? அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 19:5 வாசித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுட்டு அல்லாமலும் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்த போது அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அந்நிய பாஷை தீர்க்க தரிசனங்களை அவர்கள் பேசினார்கள். புதிய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றி ஞானஸ்நான அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்று தைரியமாய் நீங்கள் போனால் அந்த புதிய எருசலேமுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து அங்கே இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் ஐக்கியப்பட்டு அவரோடு கூட உங்களால் அகமகிழ்ந்து நித்திய காலம் முழுவதும் உங்களால் வாழ முடியும். கைகளை தட்டி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பழைய உடன்படிக்கை ஊழியம் பெருசா அல்லது ஆவிக்குரிய ஊழியம் பெருசா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி தேவனே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இல்லாமல், என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணமாய் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. கொஞ்சம் கைகளை தட்டி. நியாயப்பிரமாண ஊழியம் உன்னை கொல்லுது. பரிசுத்த ஆவியை பெற்ற ஊழியம் உன்னை உயிர்ப்பிக்கிறது. இந்த கை செத்தாலும் இது உயிர்ப்பித்து வரும். விசுவாசிக்கிறீங்களா? எந்த அவயவங்கள் செத்தாலும் உயிர்ப்பித்து வரும். எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதான ஊழியத்தை செய்த மோசனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் என்ன அர்த்தம்? அந்த 10 கற்பனையை சீனாய் மலையில போய் வாங்கிட்டு வராரு. முகம் சூரியனை போல இருக்கு. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய என்னுடைய ஊழியம் எவ்வளவு அதிக மேன்மையுள்ளது சொல்றார்.
நியாயப்பிரமாண ஊழியக்காரனுக்கு முகம் இப்படி பிரகாசம் அடைந்தால், அவனை கண்டு செங்கடல் பிளந்தால், அவனை கண்டு வனாந்தரத்தில் அப்பாவம் காடைய வந்து விடுதல், அதை விட எவ்வளவு பெரிய ஊழிய முடியும்? பவுல் சொல்றேன், அழியாத ஊழியம், அழியாது. அடுத்து 9வது வசனத்துக்கு வாங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை. மோசே செய்த ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம். பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார், மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாக இருந்தால் நிலைத்து நிற்பது. எது வரைக்கும்? கானான் வரைக்கும் நிற்கும். கானான் வரைக்கும் நிற்கும். என் ஊழியம் எத்தனை மகிமை உள்ளது. 12 நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களால் மிக தாராளமாக பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்க முக்காடு போட மாட்டோம். என் அன்புக்குரியவர்களே, அந்த அழிந்து போகக்கூடிய இந்த ஊழியத்தினுடைய மகிமையை ஜனங்கள் பார்க்க கூடாது. மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவச்சனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை ஞானஸ்நானம், அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். பிடிச்சு நில்லுங்க, வாழ்க்கையில பிடிச்சு நில்லுங்க. உன்னை வாராக்க மாட்டேன், தலையாகுவேன். நீ கீழா இருக்க மாட்டேன், மேல சகல ஜாதிகளை பார்க்கல உன்னை மேன்மையாக வைப்பேன். இந்த 2வது உடன்படிக்கையை நீ மீறுவாயானால் முதல்ல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே சாபமாக முடிகிறது. தெரிந்தெடுப்பது உங்க கரத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நெல்லுங்க. சின்ன வாழ்க்கை, பரலோகத்துக்குள்ள போயிடலாம். இந்த பூமியிலையும் பெரிய அளவில் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துடலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.